இன்றைக்கி நம்ம கிளாஸ் 8 சோஷியல் சயின்ஸில் சாப்டர் 8 த சேஞ்சிங் வேர்ல்ட் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் இதில் உள்ள ஒன் வேர்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஓகே From the 18th century, a stream of European artists came to India with the British traders and rulers. அதாவது 18th centuryயில் வந்து யூரோப்பியன் ஆர்டிஸ்ட் ஏற்கனவே வந்து இங்கே நம்ம இந்தியாவுக்கு வந்து பிரிட்டிஷில் இருந்த அந்த ட்ரேடர்ஸ் அவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்து அதுக்கப்புறம் டெரிட்டரியை வந்து ஆக்குபை பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து அங்கே இருக்கிற அந்த யூரோப்பியன் ஆர்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா 18th செஞ்சுரியில் வந்து பிரிட்டிஷ் ட்ரேடர்ஸ் அண்டு ரூலர்ஸோடு சேர்ந்து இந்தியாவுக்கு வந்து இங்கே வந்து அதாவது இவங்களோட பெயிண்டிங் இதை வந்து இங்கே வந்து இது பண்ணுவாங்க. அதாவது இவங்க வந்து இந்த ஆயில் பெயிண்டிங்லாம் வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து அதை வந்து அவங்களோட ஸ்டைல் ஆஃப் நியூ ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ கன்வெக்ஷன் ஆஃப் பெயிண்டிங்கை வந்து அந்த ஆர்டிஸ்ட் வந்து யூரோப்பியன் ஆர்டிஸ்ட் வந்து இங்கே வந்து இந்தியாவில் வந்து இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு யூரோப்பியன் ஆர்டிஸ்ட் brought with them the idea of realism. அவங்களோட யூரோப்பியன் ஆர்டிஸ்ட் அவங்களோட பெயிண்டிங் ஸ்டைல் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இங்கே வந்து அவங்க வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு பெயிண்டிங் இருந்துச்சுன்னா இந்தியாவில் வந்து அப்போ வந்து பெயிண்டிங் வந்து எப்படின்னா அவங்க வந்து ஒரு அதாவது நேச்சுரலான கலர்ஸ் வச்சு அதுக்கப்புறமா இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த கலர்ஸ் அதெல்லாம் வச்சு தான் வந்து அவங்க பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யூரோப்பியன் ஆர்டிஸ்ட் வந்ததுக்கப்புறமா தான் வந்து ரியலிஸ்டிக் பெயிண்டிங்கிறது வந்து இந்தியாவுக்கு வந்து வருது. நெக்ஸ்ட்டு யூரோப்பியன் ஆர்டிஸ்ட் ஆல்சோ brought a technique called ஆயில் பெயிண்டிங். அதான் இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆயில் பெயிண்டிங்கிற டெக்னிக்கை வந்து இவங்க தான் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இட் லுக்ஸ் ரியல், அதாவது ரியலிஸ்டிக்காக வந்து இருக்கும் அந்த பெயிண்டிங். ஒன் பாப்புலர் இம்பீரியல் ட்ரெடிஷன் வாஸ் பிக்சர்ஸ்கியூ லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங். ஒன் பாப்புலர் இம்பீரியல் ட்ரெடிஷன் வந்து பிக்சர்ஸ்கியூ லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங். இந்த பிக்சர்ஸ்கியூ இந்த பெயிண்டிங் வந்து எப்படின்னா ஒரு பர்டிகுலரான ஒரு அதாவது அழகான பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணுற அந்த இதுதான் வந்து பிக்சர்ஸ்கியூம்பாங்க. அதாவது பெக்யூலியர் கைண்ட் ஆஃப் பியூட்டி. இந்த பெயிண்டிங்கில் வந்து ஒரு ரஃப்னஸ் அப்புறம் சடன் வேரியேஷன் வந்து இருக்கும். இர்ரெகுலர் ஃபார்ம் அந்த கலர் இதிலலாம் வந்து ஒரு சடன் வேரியேஷனை வந்து கொண்டுட்டு வர்றது தான் அந்த பிக்சர்ஸ்கியூ லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங்கோட ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட்டு பிக்சர்ஸ்கியூ இஸ் எ ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் டெபிக்டட் இந்தியா குவாண்ட் லேண்ட் டு பி த எக்ஸ்ப்ளோர்ட் பை ட்ராவலிங் பிரிட்டிஷ் ஆர்டிஸ்ட். தாமஸ் டேனியல் அண்ட் வில்லியம் டேனியல் ஆர் the most famous picturesque artist. இந்த பிக்சர்ஸ்கியூ பெயிண்டிங்ஸில் வந்து இவங்க ரெண்டு பேரும் அதாவது தாமஸ் டேனியல் அண்ட் வில்லியம் டேனியல் வந்து ரொம்ப கை தேர்ந்தவங்களாக வந்து இருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸான இது. அவங்க வந்து எப்போ வந்து இந்தியாவுக்கு வராங்கனாக்கா 1785 இங்கே வந்து ஒரு 7 years இங்கே ஸ்டே பண்ணி அதுக்கப்புறம் இங்கே உள்ள இதெல்லாம் பார்த்து அதை வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து பிக்சர்ஸ்கியூ ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி கொஷின் கேட்பாங்க. அதாவது தாமஸ் டேனியல் அண்ட் வில்லியம் டேனியல் வந்து எந்த பெயிண்டிங்கில் வந்து ஃபேமஸ்ன்னு கேட்பாங்க. அதுக்கு ஆப்ஷன்ஸ் எப்படின்னா பிக்சர்ஸ்கியூ ஆர்டிஸ்ட், லேண்ட்ஸ்கேப் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி கேட்பாங்க. அதில் நம்ம கரெக்டாக நம்ம இப்படி படித்து வச்சுருந்தா தான் நம்ம வந்து அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு த ரூயின்ஸ் ஆன் த பேங்க் ஆஃப் த கெய்ன்ஸ் அட் கசிபூர் பெயிண்டட் பை தாமஸ் டேனியல். இது வந்து ஒரு பிக்சர்ஸ்கியூ லேண்ட்ஸ்கேப் தான். இது வந்து புக்கில் வந்து இந்த பிக்சர் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை பாருங்கள். த ரூயின்ஸ் ஆஃப் த பேங்க் ஆஃப் த கேன்ஸ் அட் கசிபூர் அது யார் வந்து பெயிண்ட் பண்ணதுனாக்கா தாமஸ் டேனியல் தான். இது வந்து பிக்சர்ஸ்கியூ லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங் இது. நெக்ஸ்ட்டு கிளைவ் ஸ்ட்ரீட் இன் கல்கத்தா வாஸ் ட்ரான் பை தாமஸ் அண்ட் வில்லியம் டேனியல். இதுவும் வந்து புக்கில் வந்து அந்த பிக்சரில் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து அந்த கல்கத்தா ஸ்ட்ரீட்டில் வந்து அது வந்து அந்த ஸ்ட்ரீட் வந்து எப்படி இருக்குது, அதில் வந்து கிளைவ் வந்து அங்கே உட்காந்துருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறமா வந்து அதை சுற்றி வந்து சர்வன்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி, அதாவது இந்தியனை வந்து ஒரு
என்ன சொல்கிறது, அதை வந்து ஒரு லைட் ஷேடிங்கில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது பிரிட்டிஷ் தான் வந்து சுப்பீரியர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்தியன்லாம் வந்து ஒரு பேக்ரவுண்டில் தான் அவங்க வந்து இருப்பாங்க. அது வந்து ஒரு டார்க்காக அந்த மாதிரி ஒரு லைட் ஷேடில் தான் வந்து அவங்கள வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த அவங்கள வந்து ஒரு சர்வன்ட்ஸ் மாதிரி தான் வந்து அந்த பெயிண்டிங்கில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இவங்கள தான் வந்து சென்டர் ஃபிகராக வச்சுட்டு, அதாவது அந்த பிரிட்டிஷர்ஸை தான் வந்து சென்டர் ஃபிகராக வச்சு அந்த மாதிரி தான் வந்து அந்த இதை வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்கிரேவிங். என்கிரேவிங் எ பிக்சர் printed onto paper from a piece of wood or metal into the design or drawing has been cut. அதாவது என்கிரேவிங்னா என்னென்னா அந்த பொறிக்கப்படுறது, அதாவது அந்த பிரிண்டிங் ப்ராசஸில் வந்து பொறிக்கப்பட்டு அந்த டிசைனை வந்து கட் பண்ணி அதை வந்து ஒரு ஹாட் சர்ஃபேஸ், அதாவது மெட்டல் இல்லைன்னா வுட்டில் வந்து அந்த இதை வந்து அந்த டெக்கரேஷன் அந்த டிசைனிங் இதெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து அந்த வுட் இதில் வந்து அந்த டெக்கரேட்டிவ் ஆப்ஜெக்ட்ஸை வந்து அதை கட் பண்ணி இது பண்ணுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து அந்த சில்வர், கோல்டு, கிளாஸு இந்த இதில் வந்து அவங்க வந்து பிரிண்ட் பண்ணி அந்த டிசைனை வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கு வந்து வுட்டு இல்லைன்னா மெட்டலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வந்து என்கிரேவிங். நெக்ஸ்ட்டு அனதர் ட்ரெடிஷன் ஆஃப் ஆர்ட் தட் பிகேம் இமென்ஸ்லி பாப்புலர் இன் காலனியல் இந்தியா வாஸ் போர்ட்ரேட் பெயிண்டிங். போர்ட்ரேட் பெயிண்டிங்னா என்னென்னாக்கா ஒரு பர்டிகுலர் பர்சன் இல்லைனா ஒரு அனிமலோ இல்லை ஏதோ பேர்ட் சம்திங் அந்த இமேஜை வந்து அப்படியே வந்து வரைகிறதுக்கு பேர் தான் வந்து போர்ட்ரேட். depict the image of particular person or animal. நெக்ஸ்ட்டு போர்ட்ரேட், அதான் அந்த ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம்ல, அந்த பர்சன் இல்லைன்னா அனிமலோட அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து இந்த போர்ட்ரேட் பெயிண்டிங்கில் வந்து அப்படியே வந்து அந்த ஃபேஸை அந்த ஃபேஸில் வந்து அந்த ஃபேஸில் வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன் தெரிகிற மாதிரி அந்த பெயிண்டிங் வந்து இருக்கும். அதுதான் வந்து போர்ட்ரேட் பெயிண்டிங்ஸு. போர்ட்ரேட் எ பிக்சர் ஆஃப் எ பர்சன் இன் விச் த ஃபேஸ் அண்ட் இட்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் ப்ராமினென்ட். நெக்ஸ்ட்டு போர்ட்ரேச்சர். த ஆர்ட் ஆஃப் மேக்கிங் போர்ட்ரேட்ஸ் is called portraiture. இந்த போர்ட்ரேச்சர் வந்து டிஸ்பிளே த லாவிஷ் லைஃப் ஸ்டைல்ஸ், வெல்த் அண்ட் ஸ்டேட்டஸ். இந்த இது வந்து எதை வந்து காமிக்கும் அப்படின்னாக்கா அவங்களோட வெல்த்தி லைஃப், அவங்களோட ஆடம்பர வாழ்க்கையை, அந்த லாவிஷ்னா என்னென்னா ஆடம்பர வாழ்க்கை, அந்த லைஃப் ஸ்டைலை வந்து காமிக்கும். அந்த பிக்சர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ரிச்னஸை வந்து அந்த இதில் வந்து நம்ம பார்க்கலாம் அந்த பெயிண்டிங்கில், அந்த போர்ட்ரேட் பெயிண்டிங்கில். நெக்ஸ்ட்டு the famous European painter was ஜான் ஜொஃபானி. இவர் வந்து எங்கே பிறக்கிறாருனாக்கா ஜெர்மனியில் வந்து பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கிலாண்டுக்கு வந்து மைக்ரேட் ஆகி போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு வந்து எப்போ வர்றாரு அப்படின்னாக்கா mid-1780s வந்து வராரு. இங்கே வந்து 5 years வந்து ஸ்டே பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து இங்கே உள்ள அந்த இதெல்லாம் பார்த்து அதெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணுறாரு. இதில் வந்து அந்த புக் அந்த 8th லெசனில் உள்ள அந்த புக்கில் வந்து பார்த்தா தெரியும், ஃபிகர் 4 அண்டு ஃபிகர் 5 வந்து இது ரெண்டுமே வந்து போர்ட்ரேட் பெயிண்டிங்ஸ் தான். இது யார் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா ஜான் ஜொஃபானி தான் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பார். இது வந்து போர்ட்ரேட் பெயிண்டிங்ஸு. இதில் வந்து அந்த ஃபிகர் 4ல் வந்து போர்ட்ரேட் ஆஃப் கவர்னர் ஜெனரல் ஹேஸ்டிங்ஸ் வித் ஹிஸ் ஒய்ஃப் இன் பிளேவேடர் எஸ்டேட். அந்த ஜெனரல் ஹேஸ்டிங்ஸ் வந்து அவரோட ஒய்ஃபோட அந்த இதில் வந்து இருக்கிற மாதிரி அந்த பெயிண்டிங் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பார், அந்த எஸ்டேட்டில் வந்து இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஃபிகர் 5ல் வந்து த ஆரியல் அண்ட் த டேஷ்வுட் ஃபேமிலிஸ் ஆஃப் கல்கத்தா. அதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 2 பிக்சருமே வந்து எதை வந்து இந்த 2 பிக்சர்லையுமே வந்து நம்ம எதை வந்து நோட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்தியன்ஸ் வந்து சர்வன்ஸாக, அதாவது அவங்களுக்கு வந்து டீ சர்வ் பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபுட்டு கொடுக்குறதோ அந்த மாதிரி தான் வந்து இந்த பிக்சரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்தியன்ஸை வந்து சர்வன்ஸாக வந்து ட்ரீட் பண்ணுற மாதிரி
அதாவது அவங்கள வந்து லோவாக காமிப்பாங்க. அவங்க அதாவது பேக்ரவுண்டில் ஷேடோ பேக்ரவுண்ட்ஸில் தான் காமிப்பாங்க. இதுலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, பிரிட்டிஷ் தான் வந்து சுப்பீரியர், இந்தியன் வந்து இன்ஃபீரியர் அப்படிங்கிறத வந்து இந்த பெயிண்டிங் மூலியமாக வந்து காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டில்லி கெட்டில் அண்டு ஜார்ஜ் வில்சன் ஆர் போர்ட்ரேட் பெயிண்டர்ஸ். இவங்களும் வந்து போர்ட்ரேட் பெயிண்டர்ஸு. நெக்ஸ்ட்டு போர்ட்ரேட் ஆஃப் நவாப் முகமது அலி கான் ஆஃப் ஆர்காட் பெயிண்டட் பை ஜார்ஜ் வில்சன். அதாவது இந்த முகமது அலி கான்கிறவர் வந்து ஆர்காட்டோட நவாப். இவருக்கும் இந்த அப்போ வந்து இந்த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸும் வந்து ஒரு வார் வந்து ஒன்று நடக்கும். அதில் வந்து பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதில் வந்து இவர் வந்து அதாவது பிரிட்டிஷ்க்கு வந்து சப்போர்ட்டும் கிடையாது, ஆனால் அகெயின்ஸ்ட்டும் கிடையாது. ஓகே, எங்களுக்கு வந்து பென்ஷன் வந்தால் போதும் அந்த மாதிரி உள்ளது. அப்போ வந்து இந்த பெயிண்டர்ஸ் வந்து ஓகே எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ணணும் உங்களை அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு அந்த முகமது அலி கான்கிறவர் வந்து அந்த பெயிண்டிங்க்கு வந்து அதுக்கு வந்து இது கொடுப்பாரு. அதில் வந்து ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இதில். பட் ஆனால் அந்த நேரத்தில் வந்து இங்கிலீஷ் ட்ரூப்ஸ் தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து அதாவது அந்த உண்மை இதை வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா அதாவது அவங்க பெயிண்ட் பண்ணுறது தான். அப்போ வந்து என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு அங்கே அந்த நம்ம சாதாரண ஒரு பெயிண்டிங்ஸு இதை வச்சு ஓகே இப்படிலாம் இருந்திருக்கிறாங்கங்கிறத நமக்கு ஒரு இதுதான் கிடைக்குமே தவிர அங்கே ரியலாகவே வந்து இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து நம்ம வரமாட்டோம்ல, அந்த மாதிரி ஒரு இதுதான். ஸோ இந்த பெயிண்டிங்கை வந்து யார் வரைஞ்சா அப்படின்னாக்கா, அந்த முகமது அலி கான் அந்த ஆர்காட் நவாப் இந்த இதை வந்து யார் வரைஞ்சானா ஜார்ஜ் வில்சன். த தேர்ட் கேட்டகரி ஆஃப் இம்பீரியல் ஆர்ட் இஸ் ஹிஸ்ட்ரி பெயிண்டிங். இதுவும் வந்து கொஷினில் கேட்பாங்க. த தேர்ட் கேட்டகரி ஆஃப் இம்பீரியல் ஆர்ட் வந்து என்னென்னு கேட்பாங்க. அது வந்து ஹிஸ்ட்ரி பெயிண்டிங். The history paintings celebrate the British and their power, their victories and supremacy. இந்த ஹிஸ்ட்ரி பெயிண்டிங் வந்து இந்த பெயிண்டிங்ஸில் வந்து என்ன அப்படின்னாக்க, அந்த பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணாங்களா, அவங்க வின் பண்ண பேட்டில்ஸ், அதுக்கப்புறம் இந்தியாவில் எந்த அளவுக்கு அவங்க வந்து பவராக இருக்காங்க, அவங்களோட ராயல் அவங்க இந்தியாவில் வந்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்பை லீட் பண்ணதாக இருக்கட்டும், இங்கே வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு சுப்பீரியராக இருந்திருக்கிறாங்க. அதாவது வேறு நாட்டிலேருந்து வந்து இங்கே வந்து ஒரு ட்ரேடுன்னு சொல்லி வந்து இங்கே வந்து டெரிட்டரி ஆக்குப்பை பண்ணுற அளவுக்கு இவங்க எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவங்களாக இருந்திருக்கிறாங்கங்கிறத வந்து இந்த ஹிஸ்ட்ரி பெயிண்டிங்ஸ் வந்து சொல்லும். நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி பெயிண்டிங் வாஸ் ப்ரொடியூஸ்டு பை ஃப்ரான்சிஸ் ஹேமன் இன் 1762. இதுவும் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து நான் அந்த புக்கில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி லைனில் உள்ளதை வந்து கொஷின்ஸாக வந்து எடுத்திருக்கிறேன். ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி பெயிண்டிங் வாஸ் ப்ரொடியூஸ்டு பை ஃப்ரான்சிஸ் ஹேமன் இன் 1762 and placed public display in the Vauxhall Gardens in London. நெக்ஸ்ட்டு ஃபிகர் 7ல் வந்து பாருங்கள், அந்த புக்கில் 8th சாப்டரில் ஃபிகர் 7ல் வந்து லார்ட் கிளைவ் வந்து மீட் பண்ணுற மாதிரி, அதாவது மிர்ஜாஃபர் தான் வந்து அப்போ வந்து முர்ஷிதாபாத்தோட நவாபாக இருப்பார். எப்போ அப்படின்னாக்கா பேட்டில் ஆஃப் பிளாசி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து யார் வந்து நவாப் அப்படின்னாக்கா மிர்ஜாஃபர் தான் வந்து இருப்பார். ஆக்சுவலாக வந்து அந்த பேட்டில் ஆஃப் பிளாசிங்கிறதே வந்து ஒரு நேர்மையற்ற ஒரு இதுதான், அது பேட்டில் தான். அதில் வந்து பிரிட்டிஷ் தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது ஒரு நேர்மை இல்லாமல் தான் ஜெயிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த கிளைவ் வந்து மிர்ஜாஃபர்ட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாரு. நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து எதுவுமே செய்யாமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து முர்ஷிதாபாத்தோட நவாபாக வந்து உங்களை தான் வந்து நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவார்னா இவர் வந்து விட்டுருவார். அதனால் அந்த சிராஜ் தௌலா வந்து அந்த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் வந்து அந்த இதில் வந்து டிஃபீட் பண்ணி அந்த பேட்டில் ஆஃப் பிளாசியில் வந்து அந்த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸை வந்து வின் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு ரிவார்டாக என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, மிர்ஜாஃபரை வந்து நவாப் ஆஃப் முர்ஷிதாபாத் தான் வந்து அறிவிச்சிருவாங்க. ஹி வாஸ் அவார்டட் த டைட்டில் நவாப். இதுவும் வந்து ஒரு மேட்ச்சில் வரும். நான் அந்த மேட்ச் வந்து நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபிகர் 8 த ஸ்டார்மிங் ஆஃப் சிரங்கப்பட்டம் பெயிண்ட் பை ராபர் கெர் போர்ட்டர்.
அதாவது ஸ்டார்மிங் ஆஃப் செரங்கப்பட்டம் வந்து இது வந்து யார் கூட வந்து நடக்கும் அப்படின்னாக்க திப்பு சுல்தானுக்கும் அந்த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ்க்கும் வந்து அந்த பேட்டில் வந்து நடக்கும், பேட்டில் ஆஃப் செரங்கப்பட்டம். இந்த பேட்டிலில் வந்து இங்கிலீஷ் ட்ரூப்ஸ் தான் வந்து வின் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வந்து திப்பு சுல்தானும் பிரிட்டிஷும் வந்து ஒரு 4 பேட்டில்ஸ் வந்து நடக்கும். அதில் வந்து 3 பேட்டில்ஸ் வந்து திப்பு சுல்தான் வந்து வின் பண்ணிடுவார், திப்பு சுல்தான். ஆனால் இந்த 4th பேட்டில், இந்த பேட்டில் ஆஃப் செரங்கப்பட்டத்தில் வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னாக்கா இங்கிலீஷ் தான் வந்து இங்கிலீஷ் ட்ரூப்ஸ் வந்து வின் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்து அவர் அந்த திப்பு சுல்தான் வந்து அதில் வந்து அந்த பிக்சரில் வந்து எப்படி வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அவர் வந்து விழுந்து கிடக்கிற மாதிரியும், அவரோட சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட கிளாத்ஸ் எல்லாம் வந்து கிழிஞ்சி இருக்கிற மாதிரியும், அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து வாலில், அதாவது செவரில் வந்து விட்டு எறிகிற மாதிரியும் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து இந்த இங்கிலீஷ் ட்ரூப்ஸை வந்து நல்லா சுப்பீரியராக காமிச்சிருப்பாங்க, அதாவது ஒரு சென்டர் ஃபிகராக காமிச்சிருப்பாங்க. இந்த பெயிண்ட்டை வந்து யார் பெயிண்ட் பண்ணதுனாக்கா ராபர் கீர் போர்ட்டர். திஸ் பெயிண்டிங் செலிப்ரேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ், அதான் இந்த பிரிட்டிஷோட செலிப்ரேஷன் தான் வந்து இந்த பெயிண்டிங்கில் காமிச்சிருப்பாங்க, பேட்டில் ஆஃப் செரங்கப்பட்டம். திப்பு சுல்தான்கிறவர் வந்து ஒரு மைசூர், டைகர் ஆஃப் மைசூர்னு சொல்லுவோம். இவர் வந்து ஒரு பவர்ஃபுல் எனிமி, யாருக்கு? பிரிட்டிஷ்க்கு. அந்த ஒரு பவர்ஃபுல் எனிமியை வந்து அவங்க வந்து டிஃபீட் பண்ணுறாங்க. யார்? பிரிட்டிஷ் வந்து டிஃபீட் பண்ணுறாங்க. 1799 த பேட்டில் ஆஃப் செரங்கப்பட்டம். இந்த இயர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எந்த பேட்டிலில் வந்து பிரிட்டிஷ் வந்து திப்பு சுல்தானை வந்து டிஃபீட் பண்ணாங்கன்னு கேட்டாக்கா பேட்டில் ஆஃப் செரங்கப்பட்டம். இதில் வந்து திப்பு சுல்தானும் ஹைதர் அலியும் சேர்ந்து இங்கிலீஷ் ட்ரூப்ஸை வந்து ஒரு பேட்டில் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அது பேர் வந்து பேட்டில் ஆஃப் புலிலூர். ஓகே, ஸோ அதுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகாமல் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிகர் 9. அந்த ஃபிகர் 9 வந்து த டிஸ்கவரி ஆஃப் பாடி திப்பு சுல்தான், அதை வந்து கவர்னர், அந்த ஜென்ரல் வந்து சார் டேவிட் பேர்டுங்கிறவர் வந்து அதை வந்து அந்த திப்பு சுல்தான உடலை, அதாவது இறந்த அந்த உடலை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது யார் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாருனாக்கா டேவிட் வில்கி. நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் நம்ம பிரிட்டிஷ் ஆர்டிஸ்ட், அதாவது யூரோப்பியன் ஆர்டிஸ்ட்டை தான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கோர்ட் ஆர்டிஸ்ட். கோர்ட் ஆர்டிஸ்ட்னா யாருன்னா ஒன்றும் இல்லை, லோக்கல் ஆர்டிஸ்ட், அதாவது நம்மளோட இந்தியன் ஆர்டிஸ்ட்டு. அவங்கெல்லாம் அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கங்கிறத பார்க்கலாம். திப்பு சுல்தான் என்கரேஜ் த லோக்கல் ட்ரெடிஷன், த வால் ஆஃப் ஹிஸ் பேலஸ் அட் த செரங்கப்பட்டம் கவர்டு வித் முரல் பெயிண்டிங்ஸ். அதாவது இந்த செரங்கப்பட்டம்ங்கிறது அது அவரோட இடம் தான், அந்த திப்பு சுல்தானோட இடம். அந்த பேலஸில் வந்து ஃபுல்லாக வந்து முரல் பெயிண்டிங்ஸாக வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. யார் அப்படின்னாக்கா லோக்கல் ஆர்டிஸ்ட். அதாவது முரல் பெயிண்டிங்ஸ்னால் என்னென்னாக்கா வால் பெயிண்டிங்ஸ். முரல் பெயிண்டிங்னா வால் பெயிண்டிங்ஸ், அந்த புக்கில் பார்த்தா தெரியும். இது வந்து யார் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா லோக்கல் ஆர்டிஸ்ட் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இவர் என்கரேஜ் பண்ணி அந்த அவங்க வின் பண்ண அந்த பேட்டில்ஸ் இருக்குல்ல, அந்த பேட்டிலில் வின் பண்ண அந்த பெயிண்டிங், முரல் பெயிண்டிங், அந்த வால் பெயிண்டிங்கை வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிகர் 10. த பெயிண்டிங் செலிப்ரேட் த ஃபேமஸ் பேட்டில் ஆஃப் பொலிலூர் இன் 1780 வந்து ஆல்ரெடி சொன்னது தான். இந்த பேட்டில் ஆஃப் பொலிலூரில் வந்து யார் வந்து வின் பண்ணியிருப்பா அப்படின்னாக்க இங்கிலீஷ் ட்ரூப்புக்கு எகெயின்ஸ்டாக வந்து திப்பு சுல்தான் அண்ட் ஹைதர் அலி. ஹைதர் அலி யாருன்னா திப்பு சுல்தானோட ஃபாதர். இவங்க வந்து இங்கிலீஷ் ட்ரூப்ஸை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாங்க, பேட்டில் ஆஃப் பொலிலூர். இந்த கொஸ்டினும் வந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதோட இயர் வந்து 1780. ஸோ இதையும் வந்து குழப்ப வேண்டாம். அது வந்து 1780. இது வந்து இந்த பேட்டில் ஆஃப் செரங்கப்பட்டம் வந்து 1799. ஓகே, perspective. The way that the object appears smaller when they further away, the way of parallel lines appear to meet each other. இது வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது வந்து இது வந்து ஒரு அந்த parallel lines வந்து மீட் பண்ணி இது பண்ணுற மாதிரி ஒரு பெயிண்டிங் தான் அது. நெக்ஸ்ட்டு the local painters producing a vast number of
images of local plants, animals, historical buildings, monuments, festivals, processions, traders, crafts இதெல்லாமே வந்து இவங்க வந்து லோக்கல் பெயிண்டர்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் இந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஈகராக வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அஃபிஷியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து அவங்களோட இதுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இதை வந்து நம்ம வந்து கம்பெனி பெயிண்டிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரால் பெயிண்டிங்னா ஒன்றும் இல்லை, இந்த பெயிண்டிங் வந்து ஒரு பேப்பரில் வந்து அதை வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ரோல் பேப்பரில் வந்து அதை நல்லா ரோல் பண்ணி வைக்கிறது தான் வந்து ஸ்க்ரால் பெயிண்டிங். திஸ் பெயிண்டிங் ஆன் ஏ லாங் ரோல் பேப்பர் தட் குட் பி ரோல்ட் அப், அதை ரோல் பண்ணி ஒரு இதுக்குள்ளே வைக்கிறது தான் வந்து ஸ்க்ரால் பெயிண்டிங். In 19th century, the new world of popular art developed in many cities of India. இந்த நியூ வேர்ல்டு அதாவது பாப்புலர் ஆர்ட்ஸ் வந்து நிறையா வந்து டெவலப் ஆகுது. எப்போ அப்படின்னாக்கா 19th century. இதில் வந்து அவங்க வந்து இந்த நியூ வேர்ல்ட் ஆஃப் பாப்புலர் ஆர்ட்ஸ் வந்து எப்போ வந்து எந்த செஞ்சுரியில் வந்து டெவலப் ஆச்சுன்னு கேட்பாங்க. அதில் வந்து 19th century, 20th century அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 19th centuryயில் தான் வந்து இது டெவலப் ஆகுது. ஸோ இதில் வந்து செஞ்சுரி வந்து ரொம்ப முக்கியம். In Bengal, the pilgrimage center of the Calicut and local village scroll painters. இந்த pilgrimage centerனா அந்த புண்ணிய ஸ்தலம் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அது. இப்போ ஸ்க்ரால் பெயிண்டர்ஸை வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா பட்டுவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டர்ஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கும்மார்ஸ் அப்படின்னு ஈஸ்டர்ன் இந்தியாவில் சொல்லுவாங்க. கும்ஹார்ஸ்னு நார்த்தன் இந்தியாவில் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்க்ரால் பெயிண்டர்ஸ் கால்டு பட்வாஸ், பாட்டர்ஸ் வந்து கும்மார்ஸ் அப்படின்னு ஈஸ்டர்ன் இந்தியாவில், கும்ஹார்ஸ்னு நார்த்தன் இந்தியாவில் வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பிஃபோர் 19th century, the village patwas and kummars worked on the mythological themes, produced the image of god and goddess. அதாவது வில்லேஜ் பட்வாஸ்னால் இந்த ஸ்க்ரால் பெயிண்டர்ஸ் வந்து எந்த இதில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா மெத்தாலஜிக்கல் தீம்ஸ்னால் என்னென்னாக்கா அந்த புராண ஓவியங்கள்லாம் இருக்குல்ல, அந்த தெய்வங்கள் அந்த புராண அந்த கருப்பொருளை வந்து ஒரு தீமாக எடுத்துகிட்டு அதில் உள்ள தெய்வங்கள், பெண் தெய்வம் அதெல்லாம் வந்து அவங்க வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரால் பெயிண்டிங்ஸ் லுக் ஃப்ளாட் நாட் ரவுண்டு. இது வந்து ஃப்ளாட்டாக தான் பெயிண்ட் பண்ணுவாங்க, ரவுண்ட் ஷேப்பில் வந்து இது பண்ண மாட்டாங்க. நவ் Calicut painters began to use shading to the round form to make 3D. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ரவுண்டு ஃபார்ம்லேயும் வந்து வரைய ஆரம்பித்தாங்க இந்த Calicut பெயிண்டர்ஸுங்கிறவங்க. அதாவது நம்ம இந்த பெயிண்டர்ஸுமே வந்து இந்த நியூ டெக்னிக்ஸையும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ரவுண்ட் ஃபார்ம் அப்புறம் 3D டைமென்ஷன் இதெல்லாமே வந்து கொண்டுட்டு வர ஆரம்பித்தாங்க. லேட் 19th century, the Calicut paintings depict the social life under பிரிட்டிஷ் ரூலில் வந்து இவங்களோட அந்த சோஷியல் லைஃப் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து பெயிண்டிங்காக வந்து வரைய ஆரம்பித்தாங்க. The most successful press were set up in the late 19th century. கல்கத்தா ஆர்ட் ஸ்டூடியோவில் நிறையா வந்து அந்த ப்ரெஸ் எல்லாம் வந்து வைக்கிறாங்க. அப்போ வந்து ஈஸியாக வந்து இதில் பிரிண்ட் பண்ணி நிறையா மக்கள் வந்து அதாவது ஈவன் புவர் பீப்புள் கூட அந்த பெயிண்டிங்கை வந்து வாங்குகிற அளவுக்கு நிறையா வந்து ப்ரெஸ்ஸஸ் வந்து கொண்டுட்டு வராங்க. 19th centuryயில் இந்த கல்கத்தா ஆர்ட் ஸ்டூடியோ வந்து செட் பண்ணுறாங்க. இட் ப்ரொடியூஸ் த life-like images of eminent Bengali personalities as well as the mythological pictures. அதாவது அந்த புராண ஓவியங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி அதெல்லாமே வந்து விற்கிறாங்க. By the mid-19th century, photographers from Europe traveling to India and set up studio photography. இப்போ வந்து யூரோப்பியன் பெயிண்டர்ஸ் தானே வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து mid-19th centuryயில் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸும் வர்றாங்க. யூரோப்லேருந்து ட்ராவல் பண்ணி இந்தியாவுக்கு வந்து வர்றாங்க. வந்து நிறையா ஸ்டூடியோஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஃபார் ஃபோட்டோகிராஃபிஸ்க்கு. அதாவது பெயிண்டிங்க்கும் ஃபோட்டோகிராஃபிக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொண்டுட்டு வராங்க. பெயிண்டிங்க்கும் ஃபோட்டோகிராஃபிங்கிறது வந்து வருது. நெக்ஸ்ட்டு ஃபிகர் 19ல் த ஹார்ஸ் ரெஜிமெண்ட் லெட் பை வில்லியம் ஹாட்சன் அந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து ஒன்று
இருக்கும். இது வந்து played the important role suppress 1857 ரிவால்ட்டில் வந்து என்ன இது பண்ணியிருக்குங்கிறத இது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி தான். இது வந்து ஒரு ஃபோட்டோ பிக்சர். இது வந்து யார் வந்து ஃபோட்டோ இது பண்ணியிருப்பாங்கனாக்கா ஃபெலிசி பிரேட்டோ. அடுத்தது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து பெயிண்டிங் பண்ண பிக்சர்ஸோட இதை தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸோட அந்த ஃபோட்டோகிராஃபி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஃபிகர் 20ல் சதி சௌரா காட் கான்பூர், இதுவும் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி தான். அந்த ஃபோட்டோகிராஃபரோட நேம் வந்து சாமுவேல் போன். இது வந்து எப்படி கொஸ்டினாக கேட்குறாங்க அப்படின்னாக்கா சாமுவேல் போன் இஸ் எ பெயிண்டர், ஃபோட்டோகிராஃபர், அப்புறம் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி லோக்கல் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒருவேளை யூரோப்பியன் ஆர்டிஸ்ட் அந்த பெயிண்ட் பண்ணுறவங்களா அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சாமுவேல் போன் இஸ் எ ஃபோட்டோகிராஃபர். அப்போ இந்த ஈச் அண்ட் எவ்ரி இதை நம்ம படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து ஒன் வேர்டை ஏதோ நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து அந்த பிக்சரையும் நம்ம வந்து கண்டிப்பாக அதையும் நம்ம படித்து தான் ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து ஒன் வேர்டில் ஃபுல் மார்க் வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு த பாயிண்டர் ஆர்க்ஸ் இன் த பில்டிங்ஸ் அண்ட் த எலாங்கேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ஸ்டைல் கால்டு கோட்டிக். நிறைய வந்து அந்த பில்டிங்ஸில் வந்து நிறையா நியூ டெக்னிக்ஸ் நியூ ஸ்டைல்ஸ்லாம் வந்து இது பண்ணுறாங்க. அந்த அந்த ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி அந்த ஆர்க்ஸ்லாம் வந்து கொண்டுட்டு வர்றாங்களா, அதை வந்து அந்த நியூ ஸ்டைல் வந்து கொண்டுட்டு வராங்க. அதுக்கு பேர் வந்து கோட்டிக். இந்த ஸ்டைலை வந்து எங்கேருந்து பாரோ பண்ணி வாங்குவாங்க அப்படின்னாக்கா கிரீஸ் அண்டு ரோம்லேருந்து தான் இந்த ஸ்டைலை வந்து பாரோ பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ராஜா ரவிவர்மா வாஸ் த ஃபஸ்ட் ஆர்டிஸ்ட் ஹூ ட்ரை டு கிரியேட் எ ஸ்டைல் போத் மாடர்ன் அண்டு நேஷ்னல். ராஜா ரவிவர்மா தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மாடர்ன் அண்டு நேஷ்னல் இதை வந்து பெயிண்ட் பண்ணுற ஆர்டிஸ்ட். ஹி பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் மகாராஜா ஆஃப் ட்ரிவான்கூர் இன் கேரளா. இதுவும் கேட்பாங்க. இவர் வந்து ஒரு மகாராஜா ஃபேமிலியை வந்து சேர்ந்தவர். ஹி மாஸ்டர் இன் வெஸ்டர்ன் ஆர்ட் ஆஃப் ஆயில் பெயிண்டிங் அண்ட் ரியலிஸ்டிக் லைஃப் ஸ்டடி. இப்போ இதில் வந்து ராஜா ரவிவர்மா இஸ் எ ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் ஜமீன்தார், அதுக்கப்புறம் இன்னொரு 2 ஆப்ஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து நம்ம எதை வந்து டிக் பண்ணோம்னா இவர் வந்து ஆர்டிஸ்ட். ஸோ இவர் மகாராஜா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தார்னு போட்டுட்ருக்கக்கூடாது. ஸோ இவர் வந்து ஆர்டிஸ்ட், அதை தான் நம்ம வந்து டிக் பண்ணணும். He mastered in Western art of oil painting and realistic life study. Okay. He dramatized on canvas. இவர் வந்து எந்த தீமில் வந்து பெயிண்ட் பண்ணுறாரு அப்படின்னாக்கா இந்த மெத்தாலஜிக்கல் தீம், அதாவது இந்த புராண ஓவியங்கள், ராமாயணா மகாபாரதா இந்த மாதிரி புராண ஓவியங்கள்லாம் வந்து கேன்வாஸில் வந்து இது பண்ணி அவர் வந்து பெயிண்ட் பண்ணுறாரு. ஓகே. நெக்ஸ்ட்டு இன் பெங்கால் எ நியூ குரூப் of national artists gathered around Abhinindranath Tagore, the nephew of Rabindranath Tagore. இதில் வந்து ரபீந்திரநாத்தோட தாகூரோட நெஃபு தான் யாருனாக்கா அபினிந்திரநாத் தாகூர். இவர் வந்து யாரை வந்து அதாவது எதிர்த்து இது பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அதாவது இந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் பெயிண்டிங்ஸ் வந்து இருக்கக்கூடாது, நம்ம அந்த இந்தியன் இதுதான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணுவாருனாக்கா இந்த ரவிவர்மாவோட ஆர்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணுவார். அதாவது அந்த வெஸ்டர்ன் சைடு இதையே வந்து அவர் ஃபுல்லாக வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த இந்தியன் ஆர்ட்டுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவார். இன்னொன்று ப்ளஸ் வந்து இவர் வந்து எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஆர்ட் வந்து இது பண்ணுவார் அப்படின்னாக்கா இந்த அபினிந்திரநாத் தாகூர் வந்து அந்த ஜாப்பனீஸ் ஆர்ட்ஸை வந்து ரொம்பவே வந்து லைக் பண்ணி அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறையா வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு நந்தலால் போஸ் வாஸ் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் அபினிந்திரநாத் தாகூர். இவர் வந்து இவரோட அபினிந்திரநாத் தாகூரோட ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னாக்கா நந்தலால் போஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கங்கிறத பார்க்கலாம். யூரோப்பியன் ஆர்டிஸ்ட் brought with the idea of realism, painting, mural, none of these. இதில் வந்து அவங்க வந்து என்ன டெக்னிக் வந்து இது பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஐடியா என்னென்னா ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அந்த பெயிண்டிங் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ரியலிசம். இந்த முரல் பெயிண்டிங்கிறது வந்து இந்தியன் ஆர்டிஸ்ட்டு இது பண்ணுறது தான். ஸோ இது கிடையாது. நெக்ஸ்ட்டு த டெக்னிக் ஆஃப் டேஷ் வாஸ் brought பை த யூரோப்பியன் ஆர்டிஸ்ட் வந்து என்ன டெக்னிக் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா மினேச்சர், ஸ்க்ரால் பெயிண்டிங், கலர் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங். அவங்க அந்த ஆயில் பெயிண்டிங் அந்த டெக்னிக்கை தான் வந்து
அவங்க வந்து கொண்டுட்டு வராங்க யூரோப்பியன் ஆர்டிஸ்ட் இந்தியாவுக்கு. The European artist painted the subject which emphasized the superiority of Britain. அதாவது யூரோப்பியன் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க அதாவது அந்த பிரிட்டனை தான் வந்து சுப்பீரியர், அந்த பிரிட்டிஷை தான் வந்து அவங்க வந்து சுப்பீரியர், நம்ம வந்து இந்தியன்ஸ்லாம் வந்து இன்ஃபீரியருங்கிறத தான் வந்து அவங்க வந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பிரிட்டன். The style of painting which showed Indian landscape as a quaint unexplored land is called oil painting, realism, new painting, picturesque. இது வந்து picturesque. ஆல்ரெடி நம்ம picturesque பற்றி நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு, who were the Thomas Daniel and William Daniel? இதுவும் நம்ம பார்த்தது தான். அதாவது போர்ட்ரேட் பெயிண்டர்ஸா, ரைட்டர்ஸா, ட்ரேடர்ஸா, லேண்ட்ஸ்கேப் பெயிண்டர்ஸான்னு கேட்குறாங்க. இதில் வந்து தாமஸ் டேனியல் அண்ட் வில்லியம் டேனியல் இஸ் எ லேண்ட்ஸ்கேப் பெயிண்டர்ஸ். Next question, a picture printed onto the paper from the piece of wood or metal into the design or drawing has been cut. Name this the form of painting. இந்த பெயிண்டிங்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து என்கிரேவிங். நம்ம ஆல்ரெடி என்கிரேவிங்னா என்னென்னு பார்த்தோம். பிரிண்டட் ஆன் டு த பேப்பர், த பீஸ் ஆஃப் வுட்டு, அந்த மெட்டலில் வந்து அந்த டிசைன் பண்ணி அதை கரெக்டாக கட் பண்ணி அதை வந்து இது பண்ணுறதுக்கு பேர் வந்து என்கிரேவிங். நெக்ஸ்ட்டு, த நியூ ஸ்டைல் ஆஃப் dash served as an ideal means the displaying the lavish lifestyle, wealth and status that the empire generated. Portraiture, picturesque, engraving, miniature. இதில் வந்து போர்ட்ரேச்சர். இந்த ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் தான் வந்து அந்த ஒரு லாவிஷ் லைஃப் ஸ்டைல், அதாவது வெல்தியான லைஃப் ஸ்டைல் வந்து இந்த பெயிண்டிங் தான் வந்து இது பண்ணும். நெக்ஸ்ட்டு, டேஷ் இஸ் ஏ பிக்சர் ஆஃப் எ பர்சன் இன் த ஃபேஸ் அண்ட் இட்ஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் ப்ராமினென்ட். இதுவும் நம்ம பார்த்தது தான். அதாவது ஒரு பர்சன் இல்லைன்னா அனிமல், அந்த பிக்சரோட அந்த ஃபேஸில் உள்ள எக்ஸ்பிரஷனை வந்து காமிக்கிற பிக்சருக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. என்கிரேவிங், போர்ட்ரேட், பிக்சர்ஸ்கியூ, மினிச்சர். இது வந்து போர்ட்ரேட் பிக்சர் தான். நெக்ஸ்ட்டு, ஜான் ஜெஃபனி வாஸ் எ டேஷ் பெயிண்டர்னு கேட்குறாங்க. ஜான் ஜெஃபனி வாஸ் எ போர்ட்ரேட் பெயிண்டர். British victories in India served as the rich material for dash painters in Britain. Portrait, picturesque, history, landscape. இதுக்கு வந்து history painters in Britain. Next one, look the following painting. The Lord Clive meeting with Mir Jafar after the Battle of Plassey. Name the painter who painted. இதில் வந்து அந்த பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து நடந்ததுக்கப்புறமா வந்து மிர்ஜாஃபர் தானே நவாபாக இருப்பாங்களா, அப்போ வந்து அந்த லார்டு கிளைவோட வந்து ஒரு மீட்டிங் வந்து நடக்கும். அந்த பெயிண்ட்டை வந்து யார் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அது நம்ம ஆல்ரெடி அந்த ஃபிகரை பற்றி நம்ம பார்த்தது தான். அது வந்து ஃப்ரான்சிஸ் ஹேமன். நெக்ஸ்ட்டு, டேஷ் வாஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் எனிமீஸ் ஆஃப் த பிரிட்டிஷ். மிர் ஜாஃபர், மிர் காசிம், திப்பு சுல்தான், ஆல் ஆஃப் தீஸ். இதில் வந்து மிர் ஜாஃபரும் மிர் காசிமும் வந்து ஒரு பப்பட் நவாப்ஸ். இவங்க ரெண்டு பேருமே வந்து பப்பட் நவாப்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பிரிட்டிஷோட பப்பட் நவாப்ஸ். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து இந்த ரெண்டு பேருமே வந்து கேட்பாங்க. பட் திப்பு சுல்தான் தான் வந்து ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் எனிமி ஆஃப் த பிரிட்டிஷ். ஸோ இவர் தான். நெக்ஸ்ட்டு, திப்பு சுல்தான் என்கரேஜ்ட் லோக்கல் ட்ரெடிஷன் அண்ட் ஹேட் த வால்ஸ் ஹிஸ் பேலஸ் அட் செரங்கப்பட்டம் கவர்டு வித் டேஷ் பெயிண்டிங்ஸ். அவரோட அந்த பேலஸ் ஃபுல்லாக வந்து அந்த வாலில் வந்து என்ன பெயிண்டிங்ஸ் ஃபுல்லாக வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா முரல் பெயிண்டிங்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு வால் பெயிண்டிங். இதை பெயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னாக்கா நம்ம லோக்கல் இந்தியன் ஆர்டிஸ்ட்டு தான் வந்து இதை வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து யூரோப்பியன் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் அவர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டார். ஸோ இதுதான். திப்பு சுல்தான் அண்ட் ஹைதர் அலி டிஃபீட் த இங்கிலீஷ் ட்ரூப்ஸ் இன் த ஃபேமஸ் பேட்டில் கால் போலிலூர். ஆல்ரெடி நம்ம இதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது இயர் வந்து இந்த இயர் வந்து 1780. 1799 தான் வந்து அந்த பேட்டில் ஆஃப் செரங்கப்பட்டம் வந்து அதில் வந்து பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க.
ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எந்த பேட்டில் எப்போ யார் கூட இது வின் பண்ணாங்க அந்த இயர் வந்து ரொம்பவே முக்கியம். லோக்கல் ஆர்டிஸ்ட் அட் முர்ஷிதாபாத் used dash which creates the sense of distance between objects that are near and those of distance. இதில் வந்து perspective. Select the incorrect statement. Local village scroll painters were called Patwas. After 1800 we see the new trend within the Calicut artist. By the late 19th century, mechanical printing press were set up in different part of the India. இதுவும் true தான். Religious images were used to express the nationalist ideas. இதுவுமே வந்து true தான். எது வந்து falseனாக்க after 1800 we see a new trend within the Calicut artist. இதுதான் வந்து incorrect statement. ஏன்னா அந்த local village scroll painters-ஐ நம்ம வந்து பட்டுவாஸ்ன்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 17th question. The pointed arc in the building, the elongated structures are a typical style called Gothic. ரோமன் இஸ்லாமிக் கிளாசிக் இதெல்லாம் கிடையாது. நம்ம பார்த்தோம்ல அந்த ஒரு பாயிண்டட் இது இந்த மாதிரி ஆர்க்ஸ் அதெல்லாம் வந்து அந்த ஸ்டைலுக்கு பேர் வந்து கோட்டிக். ஹூ வாஸ் ராஜா ரவி வர்மா? வந்து பெயிண்டர், ஜமீன்தார், லோக்கல் ரூலர், ட்ரேடர். ராஜா ரவி வர்மா இஸ் எ பெயிண்டர். The British defeated Dash in the famous Battle of Dash. Mir Jafar as the Nawab of Dash. It was a victory through the traitor. The Mir Jafar was awarded the title of Dash ன்னு கேட்குறாங்க. இதில் நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மிர் காசிம், பிளாசி, கல்கத்தா, அது மாதிரி ஷா அலம், பாக்சர், முர்ஷிதாபாத், பகதூர் ஷா, பானிபட், டாக்கா, நவாப், அப்புறம் சிராஜ் தௌலா, பிளாசி, முர்ஷிதாபாத், நவாப்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த இதில் வந்து இந்த பிரிட்டிஷ் டிஃபீட்டட் அந்த பேட்டில் ஆஃப் பிளாசியில் வந்து சிராஜ் தௌலாவை தான் அவங்க வந்து பிரிட்டிஷ் வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. எந்த பேட்டில் அப்படின்னாக்கா பேட்டில் ஆஃப் பிளாசி. இந்த பேட்டில் ஆஃப் பிளாசிங்கிறது ஆல்ரெடி நான் ஒரு சாப்டரில் ரொம்ப டீட்டெயிலாக ஃபுல்லாக அந்த இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டால்டு மிர் ஜாஃபர் அஸ் த நவாப் ஆஃப். இதுக்கு வந்து அவங்க வந்து பரிசாக என்ன பண்ணுவாங்க, மிர் ஜாஃபரோட உதவியால் தான் வந்து இந்த பேட்டில் ஆஃப் பிளாசியில் வந்து பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் வந்து மிர் ஜாஃபரை வந்து இந்த முர்ஷிதாபாத்தோட நவாபாக வந்து ஆக்கியிருப்பாங்க. அதோட ரிவார்டு தான் என்ன? It was the victory was through conspiracy and the traitor Mir Jafar was awarded the title of Nawab. ஸோ இந்த இதை பற்றி நமக்கு இந்த இன்சிடெண்ட் பற்றி நமக்கு ஃபுல்லாக தெரிஞ்சாதான் நம்ம இந்த மேட்ச்சுக்கு வந்து நம்மளால் இந்த கொஷினுக்கு வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் இந்த 8th ஹிஸ்ட்ரி இதில் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து பிரிட்டிஷை பற்றி தான் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். அதாவது ஃபஸ்ட்டு அவங்க வந்து ட்ரேடுன்னு சொல்லிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் எப்படி அந்த ஒவ்வொரு டெரிட்டரியாக வந்து ஆக்குப்பை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் லோக்கல் ஆர்டிஸ்ட் வந்து பெயிண்டிங்னு எப்படி வர்றாங்க, அதை தான் வந்து இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து செகண்ட் லெசன்லேருந்து ஃபுல்லாகவே அதுதான் வரும். அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இந்தியாவில் உள்ள அந்த லீடர்ஸ்லாம் வந்து அந்த நேஷ்னல் லீடர்ஸ்லாம் வந்து எப்படி ஃபைட் பண்ணி பிரிட்டிஷ்டேருந்து நம்ம இந்தியாவுக்கு எப்படி ஃப்ரீடம் வந்துச்சு, அதுதான் வந்து இந்த ஃபுல் இந்த 10 சாப்டர்ஸ்லையுமே வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து இந்த உமன் கேஸ்ட் ரிஃபார்ம்ஸ் அதுக்காகவும் நிறையா வந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த 10th ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த இது எல்லாமே நம்ம வந்து ஒரு சாப்டரை கூட நம்ம மிஸ் பண்ணாமல் அடுத்தடுத்து நம்ம வந்து அதை வந்து புரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாம் வந்து நம்ம ஒன் வேர்டோ இல்லை எந்த ஒரு கொஷின்ஸுமே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம வந்து கனெக்டடாக வந்து படிச்சுக்கிட்டு தான் வரணும். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அபிநேந்திரநாத் தாகூர் சப்போர்ட்டட் ராஜா ரவி வர்மா. இது வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா இந்த அபிநேந்திரநாத் தாகூர் வந்து ராஜா ரவிவர்மாவுக்கு வந்து அகெயின்ஸ்டாக தான் வந்து இருப்பார். ஏன்னா இவர் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் பெயிண்டிங்க்கு வந்து இவர் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால இவர் வந்து இதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக தான் வந்து செயல்படுவார். நெக்ஸ்ட்டு அபிநேந்திரநாத் தாகூர் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த ஆர்ட் ஆஃப் பிரிட்டிஷ் பெயிண்டர்ஸ். இதுவும் வந்து ஃபால்ஸ் தான். ஏன்னா இவர் வந்து ஜாப்பனீஸ் ஆர்ட்ஸை தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பார். ஜாப்பனீஸ்
ஆர்ட்ஸ் தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பார், நாட் பிரிட்டிஷ் பெயிண்டர்ஸ். ஸோ இதுவும் ஃபால்ஸ் தான். நெக்ஸ்ட்டு விக்டோரியா டெர்மினஸ் வாஸ் ஏ ரயில்வே ஸ்டேஷன் பில்ட் இன் பாம்பே. இது வந்து ட்ரூ தான். நெக்ஸ்ட்டு ராஜா ரவிவர்மா பிலாங் டு ட்ரிவாங்கூர் ஃபேமிலி. அந்த ராஜா ஃபேமிலியை சேர்ந்தவர் தான், கேரளா அந்த இதை சேர்ந்தவர் தான். ஸோ இதுவும் ட்ரூ தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு மேட்ச். நெக்ஸ்ட்டு காகுசா, இது வந்து ஏஷியன் ஆர்ட். ஓகே, முரல்ங்கிறது வால் பெயிண்டிங். விக்டோரியா டெர்மினஸ் இது வந்து கோட்டிக் ஸ்டைலில் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து சி. ஃபிலிகோ பீட்டோ இவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். நமக்கு மேட்ச்சில் ஏதாவது ஒரு 2 இது நமக்கு தெரிஞ்சால் கூட இதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதுக்கு வந்து டி தான் இது. நெக்ஸ்ட்டு வந்தே மாதரம் அண்டு சாரே ஜஹான் கே அச்சா, இந்த சாங்ஸை வந்து கம்போஸ் பண்ணது வந்து யாருன்னு கேட்குறாங்க. இது வந்து டி, அதாவது பங்கிம் சந்தர் சாட்டர்ஜி அண்ட் முகமது இக்பால். ஸோ டி இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட்டு செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன். அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2ன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல் வந்து த ஆர்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி பிகேன் பாப்புலர் ஃப்ரம் த மிட் 19th century. ஆமாம், மிட் 19th centuryயில் தான் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு இது வந்து வந்துச்சு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு சாமுவேல் போன் வாஸ் ஏ பிரிட்டிஷ் பெயிண்டருங்கிறாங்க. இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா சாமுவேல் பான்ங்கிறவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஸோ நமக்கு வந்து இது நல்லா படிக்கலைன்னா நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் வந்துடும். ஸோ நம்ம படிக்கும் போதே வந்து நம்ம வந்து அதை ஒரு கதை மாதிரி நம்ம அதை இது பண்ணி வச்சு நம்ம படிச்சிடணும். ஸோ சி தான் வந்து இதுக்கு ஆன்சர். இதில் உள்ள 1 வேர்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து ஈச் அண்ட் எவ்ரி லைனில் இருந்து இந்த இதை வந்து ஃபுல்லாக வந்து நான் எடுத்திருக்கிறேன். ஓகே, இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி நான் ஒவ்வொரு லெசன்ஸுக்குமே வந்து இந்த 1 வேர்டு வீடியோஸ் வந்து போடுறேன். நெக்ஸ்ட்டு 8th ஹிஸ்ட்ரி வந்து 1 to 8 லெசன்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைன்னா அதையும் பார்த்துக்கோங்க.